இந்த மணி பிரச்சனை நிறைய வீடுகள்ல இருந்தோம். தற்கொலை அளவுக்கு போக மாட்டாங்க பெண்கள். எதனால அப்படின்னா ஹஸ்பண்டோட லவ் அண்ட் அஃபெக்ஷன். பட் இந்த இடத்துல இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? ஹஸ்பண்டோட லவ்வும் கிடையாது. அதை விட டார்ச்சர் வேற. பகல் நேரம் ஃபுல்லா பணம் கேட்டு தொந்தரவு. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. பிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. MCR பியூர் காட்டன் கிளப், ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ். ஒரு பொண்ணுக்கு நகை கேட்டு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. எவ்வளோ அவமானம் பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை பார்க்குறப்ப. மற்ற விஷயங்கள்லாம் உலக அளவில் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். பட் இந்த வரதட்சணை பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் பார்த்து ஃபாரினர்ஸ்லாம் பார்த்து உண்மையிலே சிரிக்கிற மாதிரியான நிலைமையில நம்ம இருக்கோம். எத்தனையோ விதத்தில் நம்ம முன்னேறி இருக்கோம், விண்வெளியில் சாதிச்சிருக்கோம். ஆனால் இந்த பேசிக் விஷயம், ஒரு பணம் நகை, அதுக்காக அந்த பிள்ளை வந்து வீட்டில் இருக்கவங்க டார்ச்சர் தாங்காம. அதோட இந்த கொங்கு மண்டல மக்களுடைய முக்கியமான ஒரு கேரக்டர் தெரியும் என்னன்னா, இந்த 28 வயசு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு, கார் ஓட்டிட்டு போறா. அந்த அளவுக்கு நல்ல எஜுகேட்டடாகவும் இருக்கா. ரொம்பவும் ஒரு கடுமையான சூழ்நிலை இருந்திருக்கணும், ரியலாவே கஷ்டப்பட்டிருக்கணும். அதுலேருந்து எந்த ரூட்ல எஸ்கேப் ஆகுதுன்றதே அவளுக்கு தெரியல. மேரேஜுக்கு முன்னாடி ஒரு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், அதே மாதிரியே செக்ஷுவல் ஹெல்த் பற்றின ஒரு நாலேஜ், இது ரெண்டையும் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டை விட முக்கியமாக நினச்சி இதை உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இட் மே பி வெரி ஹெல்ப்ஃபுல். என்ன ஃபேமிலின்னா என்ன, இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் டு செக்ஸ் அப்படின்னா வாட் இஸ் தட். அதே மாதிரி இன்னொரு வீட்டில் போய் வாழ போகிறா பொண்ணு அப்படின்னா, முன்னாடிலாம் கூட இருக்க பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, அது பண்ணு இது பண்ணு, அப்படி போ இப்படி போ. இப்போ அது கூட கிடையாது. ஸோ அதனால் அந்த பெண்ணுக்கு தேவையான ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு கவுன்சிலிங் எல்லா பெண்களுக்கும் தேவை. நிறைய இது ஒரு ரித்தனியா மட்டும் கிடையாது. இது 300 பவுண்ட் அப்படின்றதுனால பெருசா வெளில தெரிஞ்சுது. அந்த பொண்ணு ஆடியோ அவங்க அப்பா காமிச்சு அது சோசியல் மீடியாலெல்லாம் பப்ளிஷ் ஆனதுனால தெரிஞ்சுது. ஆனால் ரியலா பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் பெண்கள் இதே மாதிரி, பட் அந்த பிரச்சனையினுடைய அளவு வந்து வேற ஆகும். அனைவருக்கும் வணக்கம். இருந்தாங்க ரித்தன்யா அப்படின்றது ஒரு குழந்தை வந்து ஒரு கல்யாணமாகி ஒரு விதின் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ஊடகங்கள் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த அந்த பெண் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டா. ஸோ அதுக்கான காரணங்களாக பல விஷயங்கள் சொல்லப்படுது. அதில் 2 விஷயம் மெயினாக நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, ஒன்று பண விஷயம். வரதட்சணை அவங்க எவ்வளவோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, 500 பவுன். ஆனால் 200 பவுன் தான் போட்டாங்க. 300 பவுன் பேலன்ஸ் இருந்துச்சு. அதை கேட்டு அவங்க வீட்டில் டார்ச்சர் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து அந்த பெண்ணை வந்து துன்புறுத்தினார். ஸோ இப்போ இந்த 2 விஷயமே ஊடகங்கள் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால அதில் எந்த அளவுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றது ரியலாக ஃபுல் ரிப்போர்ட்ஸ் வரும்போது தான் தெரியும். பட் நான் ஜென்ரலாக சொல்ல விரும்புகிறது என்னென்னா, மற்ற விஷயங்கள்லாம் உலக அளவில் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். பட் இந்த வரதட்சணை பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் பார்த்து ஃபாரினர்ஸ்லாம் பார்த்து உண்மையிலே சிரிக்கிற மாதிரியான நிலைமையில நம்ம இருக்கோம். ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ நகை போட்டோம், இன்னும் இவ்வளோ நகை போடல அப்படின்னு சொல்லி கொடுமைப்படுத்தி அந்த பொண்ணை வந்து வாழ விடாம, அதுவும் ஒரு பெண் வந்து கல்யாணம் ஆகி வரானா அவங்க பையனுடைய வாழ்க்கையை அந்த பெண்ணோட இணைஞ்சிருக்கு அப்படின்றதே அந்த பேரண்ட்ஸ் வந்து மறந்துடுறாங்க. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ அப்போ அது பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக நிற்கிறோம் அந்த விஷயத்தில். உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு பொண்ணுக்கு நகை கேட்டு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. எவ்வளோ அவமானம் பாருங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை பார்க்குறப்ப. எத்தனையோ விதத்தில் நம்ம முன்னேறி இருக்கோம், விண்வெளியில் சாதிச்சிருக்கோம். இப்போ போய் நிலாவில் கூட போய் நம்ம வந்து சந்திராயனை இறக்கணும், எல்லாம் பண்ணோம். ஆனால் இந்த பேசிக் விஷயம், ஒரு பணம் நகை, அதுக்காக அந்த பிள்ளை வந்து வீட்டில் இருக்கவங்க டார்ச்சர் தாங்காமல். நாளைக்கு அந்த பொண்ணு, ஏன்னா நான் அந்த ஏரியாக்கள், அந்த திருப்பூர் இந்த சம்பவம் நடந்த இடம், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் வந்து திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிட்டியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கொங்கு மண்டலத்தில் பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஈவன் யங் சில்ட்ரன் கூட ரொம்ப மரியாதையான மக்கள். கொங்கு மண்டல மக்கள் பார்த்திங்கன்னா எல்லாரையுமே, சின்ன குழந்தைங்களை கூட வாடி போடி வா போன்னு கூட கூப்பிட மாட்டாங்க, வாங்க அப்படி தான் கூப்பிடுவாங்க எல்லாரையும். அதே மாதிரி ஆண்களாகட்டும், யாராக இருந்தாலும் அண்ணா, பெண்களாகட்டும் அக்கா. அவங்க வயசில் சின்னவங்க பெரியவங்க. எனக்கே முதல்ல கஷ்டமாக போச்சு. சார் என்ன சார் என்னைய அக்கான்னு கூப்பிடுறீங்க? பொதுவாக நம்ம என்ன நினைப்போம், அக்கான்னு கூப்பிட்டா உடனே வயசானவங்களாம் நம்மளை நினைக்கிறாங்க. அதுவும் பெண்களுக்கு டக்குன்னு ஒரு கோபம் வரும்ல, அது எப்படி நான் எப்படி உனக்கு அக்காவாவேன் அப்படின்னு நினைப்போம்ல. அந்த மாதிரி நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னடா நம்மளை அக்கான்னு கூப்பிடுறாங்களே அப்படின்ட்டு
சார் அக்காலாம் கூப்பிடாதீங்க சார் அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது அந்த கொங்கு மண்டல மக்களுடைய மரியாதை கொடுக்கக்கூடிய வழக்கம் எப்படின்னா எல்லாரையுமே அண்ணா அக்கான்னு கூப்பிடக்கூடிய மக்கள். அது மாதிரி அந்த பெண்களுடைய மன உறுதி வலிமையும் நான் பார்த்துருக்கேன். அஃப்கோர்ஸ் கல்யாணம் ஆனால் குழந்தை பிறக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் கிட்டத்தட்ட நான் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் இருக்கும் அந்த இடத்துல, திருப்பூர் பக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த இடம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேபி வேணுன்ற ட்ரீட்மெண்ட், அப்போல்லாம் ஐவிஎஃப்லாம் அந்தளவுக்கு இப்போ இருக்கிற அளவுக்கு நிறைய ஐவிஎஃப் சென்டர்ஸ்லாம் கிடையாது. ஸோ அப்பயுமே நான் மகப்பேறு மருத்துவத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் ஒரு ஐவிஎஃப் சென்டர். ஸோ அதனால் நிறைய மக்களால் அந்தளவுக்குலாம் போக முடியாது. அதோடு இந்த கொங்கு மண்டல மக்களுடைய முக்கியமான ஒரு கேரக்டர் தெரியும் என்னன்னா, ஹார்ட் ஒர்க்கர்ஸ். பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எவ்வளோ நேரம் ஒரு நாளில் அவங்களால வேலை செய்ய முடியுமோ அவங்க வேலை செய்வாங்க. அந்த மாதிரியான மக்கள். அதனால தான் இன்றைக்கி திருப்பூர் அந்தளவுக்கு தொழில் நகரமாக ஒரு பெரிய பேரோடு விளங்குது அப்படின்னா அதுக்கு காரணம் த ஹார்ட் ஒர்க். நாட் ஓன்லி பிரெயின் ஒர்க், ஹார்ட் ஒர்க். அந்த லேடிஸ் பார்த்தீங்கன்னா, நானே ஒருத்தரை பார்த்து உண்மையில நான் ஆச்சரியப்பட்டது அந்த பெண்மணியை பார்த்து. ஒரு 75 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. பார்த்தா அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிருக்கோம், ஒரு விருந்துக்காக போகிறோம். எங்களுக்கு அவங்க மருமக தான் சமைச்சு சாப்பாடெல்லாம் பரிமாறினாங்க. அந்த அந்த பாட்டியம்மா வந்து எங்ககிட்ட சொல்லிட்டு, அம்மா நான் கிளம்புறேம்மா, தோட்ட வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். அவங்களுக்கு இருக்க ஒரு 100 ஏக்கர் தோட்டம் இருக்கு. அதனால என்ன 100 ஏக்கர் தோட்டம், இந்த பாட்டி எதுக்கு வேலைக்கு போகிற, தோட்ட வேலைக்கு போகிறேன், ஒருவேளை சூப்பர்வைஸ் பண்ணுவாங்களோ, சேலரி கொடுப்பாங்களோ, எதுக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். பார்த்தா கையில் அந்த மண் க்ளீன் பண்ணுற அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பாட்டி போகிறாங்க. அப்புறம் தான் அவங்க பையன் சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொன்னாலும் அம்மாவுக்கு இது பழக்கம், சாப்பிட்டாங்கன்னா கிளம்பிடுவாங்க. காலையில் நேராக போய் தோட்டத்தில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு அன்றைக்கி பொழுது வந்து அவங்களுக்கு முடியும். அந்த மாதிரி வேலை செஞ்சே பழக்கப்பட்டாங்க. உண்மையிலே நான் ஆச்சரியப்பட்டேன். 75 வயசு அந்த பாட்டிக்கு இருக்கும். அப்படி சுறுசுறுப்பு. அங்கே இருக்கிற எல்லா பெண்களும் இதே மாதிரி தான் இருப்பாங்க, கொங்கு நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாரும். ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி, ஒரு பெண், இந்த 28 வயசு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு, கார் ஓட்டிகிட்டு போகிறா, அந்தளவுக்கு நல்ல எஜுகேட்டடாகவும் இருக்கா. அப்படின்னா இந்த பொண்ணை தூண்டுறது அப்படின்றது ரொம்பவும் ஒரு கடுமையான சூழ்நிலை இருந்திருக்கணும், ரியலாகவே கஷ்டப்பட்டிருக்கணும். அதுலேருந்து எந்த ரூட்டில் எஸ்கேப் ஆகுதுன்றதே அவளுக்கு தெரியல. அதுக்கப்புறமா தான் அப்படின்ற முடிவை அந்த பெண் வந்து எடுத்திருக்கணும். ஸோ அதனால் இது வந்து நிறைய பேர் பேசுனதும் சிமிலர், இதே மாதிரி தான் பேசுகிறாங்க, எல்லாருமே பேசியிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி வழக்குகளில் தண்டனை, சரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன், அதே மாதிரி விசாரணை மற்றும் தண்டனை, பனிஷ்மெண்ட், அது சரியாக கிடைச்சதுன்னா மட்டும்தான் இது எல்லாமே நிறைய. இது ஒரு ரித்தனியா மட்டும் கிடையாது, இது 300 பவுண்ட் அப்படின்றதுனால பெருசாக வெளில தெரிஞ்சுது. அந்த பொண்ணு ஆடியோ அவங்க அப்பாவுக்கு அமிச்சு அது சோஷியல் மீடியாலெலாம் பப்ளிஷ் ஆனதுனால தெரிஞ்சுது. ஆனால் ரியலாக பார்த்தீங்கன்னா பல 1000 பெண்கள் இதே மாதிரி, பட் அந்த பிரச்சனையினுடைய அளவு வந்து வேற ஆகும். ஒரு சிலருக்கு சின்னதாக இருக்கும் 1 பவுன், ஒரு சிலருக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடல, ஒரு சிலருக்கு பட்டுப்புடவை வாங்கி தரல, ஜரிகை கம்மியாயிருச்சு பட்டுப்புடவையில். ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, இதெல்லாம் நடக்குது. வச்ச சீரில் குக்கர், அது என்னது, எங்கள் வீட்டில் 12 பேர் இருக்கோம், இந்த சின்ன குக்கர் வாங்கி கொடுத்துருக்கீங்க, போய் பெரிய குக்கர் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்லாம் சண்டை போடுற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்மளுடைய சமூகம் சீர், அப்புறம் வரக்கூடிய பணம், நகை, இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. அந்த பெண்ணுடைய மனசையோ அவளுடைய மரியாதையோ இதை வச்சு தான் மதிப்பீடு. அவளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை வந்து கிடையவே கிடையாது. இதுதான் ரொம்பவும் வருத்தப்படக்கூடிய விஷயம். எல்லா பெண்களும் இதை அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. மருமகளாக ஒரு வீட்டுக்கு போகிறப்ப நான் எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களே மாமியார் ஆகும்போது அவங்க பையனுக்கு, நமக்கு இதெல்லாம் செஞ்சாங்கல்ல, நம்ம பையனுக்கு இதை விட நிறைய செய்யணும், என் பையனை படிக்க வச்சுருக்கேன், என் பையனுக்கு இவ்வளோ சொத்து சேர்த்துருக்கேன், அப்போ எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்ற அந்த மனநிலைக்கு அவங்களுமே வந்து மாறிடுறாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கான தீர்வு எங்கே ஆரம்பிக்கணும்னா, நம்ம ஒவ்வொரு பெண்களுடைய மனதில், ஒவ்வொருடைய ஆண்களுடைய மனதில், இது குடும்பத்துக்குள்ளே தான் ஆரம்பிக்கணும். ஒவ்வொருத்தரும் வர்ற எல்லாருக்குமே நம்ம வந்து கேஸ் போட்டு, எல்லாருக்கும் வக்கீல் மூலமாக வாதாடி, எல்லாருக்கும் ஜட்ஜு மூலமாக தீர்ப்பு கிடச்சி, எல்லா ஹஸ்பண்டையும் ஜெயிலில் அடைச்சு தீர்ப்பு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஸோ இது மனநிலை மாற்றம், இந்த சமூகத்தினுடைய மன மாற்றம் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்க முடியும். அது மாறாத வரைக்கும் என்ன பண்ணாலுமே இந்த பிரச்சனை
பல ஸ்கேல்ஸில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பல பெண்கள், எத்தனையோ பெண்கள் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் பர்டிகுலர்லி குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்காக எத்தனை திட்டினாலும் சகிச்சுட்டு இருப்பாங்க, எத்தனை பேசினாலும் அதை கஷ்டப்பட்டு தாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால இந்த பிரச்சனைக்கான தீர்வு இங்கே தான் ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு முக்கியமான அந்த மனமாற்றத்திற்கான ஒரு பாயிண்டாக எது இருக்கும் அப்படின்னா, ஒரு சரியான தண்டனை. இந்த தவறு பண்ணுறாங்க, ஒரு பெண்ணை தூண்டுறாங்க அப்படின்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு விசாரணையும் தண்டனையும் மற்றவர்களுடைய மனமாற்றத்திற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக கட்டாயமாக இருக்கும். ஸோ அதனால அரசு இதில் ஒரு முக்கிய கவனம் எடுத்து இந்த விஷயத்தில் ஒரு தெளிவான ஒரு விசாரணை, ஓப்பன் ஒரு கிளியரான விசாரணை இருக்கணும், சரியான தண்டனை அவர்களுக்கு கிடைக்கணும். அதை பிரபலப்படுத்தணும். என்ன நடந்திருக்கு, இந்த பிரச்சனைக்கு இந்த அளவுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இது மனமாற்றத்திற்கான ஒரு ஸ்டார்டிங்காக இருக்கும். என்ன பல குடும்பங்கள் இருக்கு. இப்போ நான் சொன்னேன், பல ஸ்கேல்ஸில் இந்த வரதட்சணை பிரச்சனை, சீர் செய்யாத பிரச்சனை எல்லாம் போயிட்டு தான் இருக்கும் எல்லா வீட்லேயும். ஆனாலும் எப்படியோ அந்த பெண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்காளே, எப்படி? அதுக்கு மெயின் ரீசன் ஹஸ்பண்ட். சரிம்மா கொஞ்சம் பொறுத்துக்க, எப்படியா மேனேஜ் பண்ணிடலாம், அம்மாவை சமாதானப்படுத்திடலாம் அப்படிலாம் சொல்லி அந்த ஹஸ்பண்டோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கிறப்ப இந்த சுற்றி இருக்கிறவங்களுடைய பிரச்சனையை ஓரளவு அந்த பெண்ணால் சமாளிக்க முடியும். ஸோ அதை வச்சு தான் பல பெண்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல குடும்பங்கள் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் எப்படியோ ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ ஒன்று மாமியார் மறந்து போயிடுவாங்க, இல்லைனா ஹஸ்பண்டே செஞ்சு போட்டுறாரு, இல்லைனா அம்மா அப்பா ஏதோ இன்னொரு சந்தர்ப்பத்தில் நமக்கு தான் என்ன கல்யாணத்தோட முடியுதா சீரு, அதுக்கப்புறம் தான் இருக்கே வரிசையா பொங்கலுக்கு, ஆடி வேற, ஆடிக்கு தள்ளுபடி கொடுக்குற மாதிரி ஆடிக்கு வேற செய்யணும் சீரு, அப்புறம் தீபாவளி, இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் வேற கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இன்னும் வேலண்டைன்ஸ் டேக்கு தான் கேட்கல சீரு, அது ஒன்று தான் பாக்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து மாமியார் டே மாமனார் டேன்னு வந்தால் கூட வரும். நெக்ஸ்ட்டு என்னென்னவோ டே எல்லாம் இருக்குது சீர் செய்யறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வரிசையாக இருக்குல்ல, ஏதோ ஒன்றில் செஞ்சு எப்படியோ பரட்டி அதை சமாதானப்படுத்துவாங்க. ஸோ அதனால் அடுத்தது இது ஒன்று மணி பிரச்சனை. ஸோ இந்த மணி பிரச்சனை நிறைய வீடுகளில் இருந்தோம் போக மாட்டாங்க பெண்கள். எதனால அப்படின்னா ஹஸ்பண்டோட லவ் அண்ட் அஃபெக்ஷன். அது அவங்களுக்கு சரி ஓகே, சுற்று வட்டார எல்லா தேவதையும் பரிவார தேவதையெல்லாம் சரியில்லாட்டாலும் மூளை வராது ஒழுங்காக இருக்காரு, ஏதோ வாழ்வோம் நம்ம வாழ்க்கை, கொஞ்ச நாள் கழிச்சு இதுங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே சமாதானம் ஆயிருங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வாழற பெண்கள் பல பேர், பல 1000 பேர். ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப இந்த ஹஸ்பண்டோட லவ்வை நம்பி தான் இருக்காங்க. பட் இந்த இடத்துல இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை, ஹஸ்பண்டோட லவ்வும் கிடையாது, அதை விட டார்ச்சர் வேற. லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லாட்டாலும் இன்னும் தண்டனை கஷ்டம். நிறைய பெண்களுக்கு இன்னும் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலையும் சரி பல பெண்களுக்கு உடலுறவு செக்ஸ் அப்படின்றதே மேரேஜுக்கு அப்புறம் தான் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. நம்ம எத்தனையோ உலகம் முன்னேறிடுச்சு அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். பட் அதெல்லாமே ஒன்லி 10% கேர்ள்ஸ் மட்டும்தான். ஏன்னா நான் டே டு டே லைஃப்பில் நான் பார்க்குறேன் இல்லையா, ஹாஸ்பிட்டல்ஸில் பல கேர்ள்ஸ் சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்துருப்பாங்க, இங்கேயே காலேஜில் படிச்சிருப்பாங்க, இருந்தாலும் எதுவுமே தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு சில சமயங்களில் நாங்கள் தான் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், பயத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் கவுன்சில் பண்ணுவோம், இது நார்மல் தாம்மா, இப்படி தான் இதோட லைஃபு, இதுதான் தாம்பத்திய வாழ்க்கை, இதில் போனால் தான். சில பேர் நினச்சிருப்பாங்க இதெல்லாம் பரவாயில்ல டாக்டர், எனக்கு எப்படியா குழந்தை வேணும், அதுக்கு எதாவது பதில் சொல்லுங்கள், வழி சொல்லுங்கன்னுவாங்க. நான் எனக்கு என்ன மந்திரம் தெரியும் உனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு, மந்திரத்தில் டக்குன்னு குழந்தை வர்றதுக்கு, இந்த வழியில் போனாதாம்மா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆகி அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை திரும்பி குழந்தை பெற்று நல்ல அப்புறம் நிறைய பேர் நன்றி சொன்னவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அதனால பல பெண்களுக்கு இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் டு செக்ஸ். அதுவே இது மாதிரி ஒரு ஹார்ஷாக இருக்குது, இல்லை ரொம்ப டார்ச்சராக இருக்குது அப்படின்னு இருக்கப்ப ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வந்துடும். பகல் நேரம் ஃபுல்லாக பணம் கேட்டு தொந்தரவு, அங்கேயும் மரியாதை கிடையாது. பணம் கேட்டு தொந்தரவுன்னா என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் என்ன செஞ்சாலும் தொட்டதுக்கெல்லாம் குத்தம். மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம், இதுதான் நடக்கும். காபி டம்ளர் எடுத்தா ஏன் அந்த டம்ளர் எடுத்த, அது ஒரு திட்டு. எல்லாத்துக்கும் ஏன் தண்ணி இங்கே கொட்டின, ஏன் அந்த கரண்டி இங்கே வச்ச, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு அதை குளிக்கிறதுக்கு, ஏன் இந்த புடவை கட்டியிருக்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஏன் அங்கே நின்றுட்டு இருக்க, ஏன் டிவி பார்த்துட்டு இருக்க, ஏன் மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்க, ஏன் உங்கள் அம்மா கிட்டே பேசிக்கிட்டு இருக்க. இப்படி நாள் முழுக்க இப்படிலாம் நடக்கும். அதுக்கெல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பணம் கொடுக்கல, 300 பவுன் போடுறாங்க எக்ஸ்ட்ராவாக, அது போடலாம். அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியாது, அதை சரி பண்ணால் இங்கே எல்லாம் சரியாகும். ஸோ இந்த மாதிரி பகல் முழுக்க ஒரு நிம்மதி இல்லாத ஒரு இடம். ஒரு வேலைக்கு போனால் கூட நம்ம என்ன நினைப்போம், இப்போ கூட நேற்றுக்கு ஒரு பொண்ணு வந்தது கிளினிக்காக சொன்னிச்சு, ஏமா இவ்வளோ தூரம் போய் வேலை பார்க்குறேன், 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிறது அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லிச்சு, இல்லை மேடம் அங்கே ரொம்ப என்னை எல்லாரும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க,
எனக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலைனா வேலை நேரம் போகிறதே தெரில மேடம். நின்றுட்டு தான் இத்தனைக்கு வேலை பார்க்குறேன். ஆனால் அவ்வளோ ஹாப்பியாக எல்லோரும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. டைம் ஆனால் கூட போய் சாப்பிடுமா 3 மணி ஆயிடுச்சு ஓடு நாங்கள் வேணாலும் பில்லிங் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதனால எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. நான் 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ ஒரு வேலை பார்க்குறதுக்கே நம்ம என்ன யோசிக்கிறோம், ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட். ஆனால் நம்மளுடைய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை கொண்டு போய் டபக்குன்னு கொண்டு போய் இன்னொரு வீட்டில் எப்படியாவது கண்டுபிடிச்சி எல்லாரையும் எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது வாழ. உண்மையில நான் சொல்கிறேன், ஜென்ஸை மட்டும் அந்த மாதிரி கொண்டு போய் விட்டீங்க அவ்வளோதான். 100ல் 1 திருமணம் நிலைச்சா அதிகம். 1 திருமணம் அதுவே ஜாஸ்தி தான், பாயிண்டில் தான் போகும். 0.1% கூட தேராது. இது லேடிஸாக இருக்கிறதுனால தான் இன்னொரு வீட்டில் கொண்டு போய் நம்மளை விட்டாலும் அங்கே அடி மிதி திட்டு எல்லாத்தையும் வாங்கி அடி கொடுக்க மாட்டாங்க, திட்டெல்லாம் கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும். அது வேரி ஆகும் என்னென்ன பண்ணுறோமோ அது பொறுத்து. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு 1 or 2 years இந்த ஜெல்லிங் டைம். ஸோ நான் பொதுவாக திருமணமாகி இங்கே எங்கிட்ட வர பெண்களுக்கு நான் அதான் சொல்லுவேன். முதல்ல நான் சொல்லுவேன், மாமியாரை பற்றி குத்தம் சொல்லும் போது நான் சொல்லிடுவேன். முதல் தடவை வரும்போது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. மேடம் தலை வலிக்குது, எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு பசி இல்லை, தலை சுற்றுது, இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் வரும். நியூலி மேரிட்னா ஒன்று ப்ரெக்னென்சியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் பின்னாடி. அப்போ நான் யூஸ்வலாக கேட்பேன், சரிம்மா அடுத்த ஒரு பிளட் டெஸ்ட் ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவா, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்ப்போம். அடுத்த அந்த பொண்ணு தனியாக வரும்போது சொல்லும், மேடம் வீட்டில் எனக்கு மாமியார் தொல்லை தாங்க முடியல மேடம், அவங்க பேச்சை கேட்டு கேட்டு தான் தலை சுற்றுது எனக்கு அப்படின்னு தான் அந்த பொண்ணு சொல்லும். ஸோ மாமியாரை பற்றி குத்தம் சொல்கிற எல்லாருக்கும் நான் ஃபஸ்ட்டு இது தான் சொல்வேன், நீ மாமியார் ஆனாலும் இப்படி தான் இருப்பேன், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஃபேமிலிஸில் நிறைய இடங்கள்ல இனிஷியல் பீரியட் வந்து நிறைய லேடிஸ்க்கு டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம புது பர்சன் அந்த வீட்டில் நம்மளை உடனே அப்படியே அக்செப்ட் பண்ணிடுவாங்களா, சினிமாவில் காமிக்கிற மாதிரி ஒரு நாளும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் கோயிங் டு பி a tough task. Be ready for that. எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், பதில் பேசக்கூடாது. மாமியார் நிற்கிறாங்களா பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருங்க, மாமியார் குக் பண்ணுறாங்களா நீங்களும் சேர்ந்து குக் பண்ணுங்க. இதை தான் நான் எல்லா லேடிஸ்க்கும் நான் வந்து சொல்லுவேன். இந்த பெண்ணுடைய வாழ்க்கை வந்து டிஃபிகல்ட்டு, அது பிரச்சனை, அது வேற. பட் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நம்மளே தான் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமையில தான் நம்ம இருக்கோம். ஸோ பாலியல் பிரச்சனைகள் இப்படி வரும்பொழுது தான் இந்த பெண்ணுக்கு வந்து அங்கேயும் வந்து ஒரு சப்போர்ட் இல்லை, அங்கேயும் ஒரு ஹாப்பினஸ் இல்லை. பேரண்ட்ஸ் எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, எதுக்கு இவ்வளோ நகை போட்டு இவ்வளோ பண்ணி கொடுக்குறாங்க, உள்ள அங்கே போய் சந்தோஷமாக இருக்கட்டும், அது அந்த வீட்டோட ராணி ஆகணும். நாளைக்கு அந்த வீட்டுக்கு போகும்போது என் பொண்ணு ராணியாக இருக்கணும். நம்ம வீட்டில் நம்மளை ஒரு பாப்பாவாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. யாராவது வீட்டுக்கு வரவங்க நம்மள்ட்ட சொல்லிட்டு போவாங்களா, ஒருத்தரும் சொல்லிட்டு போக மாட்டாங்க, அம்மா அப்பாட்ட சொல்லுவாங்க போயிடுவாங்க. அதே இன்னொரு வீட்டுக்கு நம்ம மருமகளாக போன பிறகு அந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் நம்ம உள்ளே எங்கேயாச்சும் இருந்தானா கூட அம்மா அவங்க மருமகளை கொடுப்புங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன். ஸோ நம்ம வீட்டில் நம்ம ஒரு பேபி, ஆனால் மாமியார் வீட்டில் நம்ம ராணி. கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பவர் கம்மியான ராணியாக இருப்போம், அப்புறம் நமக்கு பவர் தானாக வரும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். இட் மேபி 1 or 2 years கட்டாயமாக நம்மளை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைம். சரி இந்த பொண்ணு நல்லவ, நம்ம குடும்பத்தோட ஒரு குட் அடிஷன், நம்ம குடும்பத்தை பிரிச்சிட மாட்டா, நம்ம எல்லாரையும் நல்லா வச்சுக்குவா, நமக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் நம்ம கூட சேர்ந்து நிற்பா, இந்த மாதிரியான பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு வர வரைக்கும் நம்ம 1 or 2 years பொறுமையாக இருக்கணும். ஸோ இது வந்து நான் ஜென்ரலாக சொல்கிறது, ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட். அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா எந்த பிரச்சனையுமே எடுத்ததுமே பெரிய லெவலுக்கு போகாது. எல்லாமே எப்படி ஸ்டார்ட் ஆகும், சின்னதாக ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிறப்ப அது நோய் மாதிரி தான். எல்லா நோயுமே எடுத்ததுமே ஹார்ட் அட்டாக்ல போய் நிற்காது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும், அங்கே வலி இங்கே வலி, டயர்ட்னஸ்ஸு, வீக்னஸ்ஸு, கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சரைக்கிறது, இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம என்ன நினைப்போம், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுட்டு ஃபைனலாக பெருசாக ஒரு இது வரும்போது தான் மெடிக்கல் அட்டென்ஷனுக்கே போவோம். இது நோயை பொறுத்தவரை அது மாதிரி தான் எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்டிங் வந்து சின்னதாக இருக்கும். திருக்குறள்லையும் வரும், இளைதாக முள்மரம் கொல்க. சின்னதாக இருக்கும் போதே முள்ளு செடியை கட் பண்ணிடணும். முள்ளு மரமான பிறகு நம்மளால கட் பண்ண முடியாது, செடி கொஞ்சம் பெருசானாலே கட் பண்ண முடியாது நம்மளால, அதான் உண்மை. ஸோ அது மாதிரி வீட்டில் பிரச்சனை வருதுன்னா நிறைய பெண்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுறது என்ன, எதுவுமே உன் எதிர்ப்பை காமிக்காத, பேசாத, சண்டை போடாத, அமைதியாரு, அடங்கிப்போ. இதுதான் எல்லா பேரண்ட்ஸும் சொல்லி கொடுக்கறது. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு லிமிட் நமக்கு தெரியணும். சாதாரணமாக ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் வருது, ஏதோ கோவமாக இருக்காங்க, மாமியார் வருத்தமாக இருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு மூட் அவுட்டில் அன்னைக்கு கோவப்படுறாங்க, இது பண்ணுறாங்கன்னா ஓகே. பட் ஜென்ரலாகவே நம்மளை எப்போ பார்த்தாலும் ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் சொல்லணும். என்ன சொல்லணும்,
எனக்கு இது ஹர்ட் பண்ணுது அப்படின்றத சொல்லணும். சொல்லும்போத நம்மளுடைய எக்ஸ்பிரஷன், நம்மளுடைய பேச்சோட வால்யூம், நம்ம எப்படி பேசுகிறோம், வேர்ட்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். இதை லேர்ன் பண்ணணும் எல்லா கேர்ள்ஸும். வி ஹாவ் டு லேர்ன் தட். நான் ஆக்டிங்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் ஆக்டிங், இது ஆக்டிங் கிடையாது, திஸ் இஸ் லைஃப். யூ ஹாவ் டு லேர்ன் தட் ஆர்ட். அப்போ சொல்லணும், நம்ம வந்து யாரையும் ஹர்ட் பண்ண வேணாம், பட் யாரும் நம்மளை ஹர்ட் பண்ணக்கூடாது. அந்த டாக்டிக்கை நம்ம லேர்ன் பண்ணி தான் ஆகணும். சொல்லணும், அம்மா இல்லைன்னா மாமி, அத்தை, அத்தை எனக்கு இது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அத்தை, இது இப்படி சொல்லாதீங்க. இப்படியான ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, திரும்ப திட்டாங்க. திரும்ப சொல்லு, இப்படியே சொல்லிக்கிட்டே இரு. தெரியணும் அவங்களுக்கு என்ன தெரியணும், உங்களுக்கு இது பிடிக்கல, உன்னை இதை கஷ்டப்படுத்துது, நீ இதை நோட்டீஸ் பண்ணுற, அவங்கக்கிட்ட சொல்லிட்ட அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். மாமியார் மட்டும் இல்லை, யார் உங்களை ஹர்ட் பண்ணாலும் அதை வெளியில் சொல்லணும். இதான் ஃபர்ஸ்ட் லெசன். இந்த எந்த பிரச்சனையிலையும் அந்த பிரச்சனை பெரிதாகிறதுக்கு முன்னாடி சின்னதாக இருக்கும்போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லா இடத்துலையும், இங்கே வீட்டில் மட்டும் இல்லை, வேலை பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும். பட் பெண்களுக்கு வீட்டில் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி வர்றதே அதுவே ஒரு சேலஞ்சாக தான், ஒரு சவால் தான் அது எல்லா பெண்களுக்குமே. ஆனால் எல்லா பெண்களும் ஜெயிச்சு வந்துருவாங்க, ஆல்மோஸ்ட் வந்துருவாங்க. 1-2 பேர் தான் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். ரித்தன்யா மாதிரி எல்லா கேட்ஸும் அவளுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. பேரண்ட்ஸ் கிட்ட போய் பல தடவை போய் அந்த பஞ்சாயத்தில் போய் பேசியும் அந்த பெருமையும் அது பெருமைன்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஸ்டில் ஒரு சமூகத்தில் இருக்கிறப்ப யாருமே வேணாம், யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நாங்கள் இப்படி பண்ணுவோம்னு சொல்லி எல்லாராலையும் இருக்க முடியுமா? ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப, டெஃபினட்டாக ஒரு பேரண்ட்டாக பார்க்குறப்ப மேரேஜுக்கான செலவுக்காக மட்டும் இல்லை, எப்படியாவது நம்ம பார்ப்பாங்க நல்ல சந்தோஷமாக இருந்துடாத, எப்படியா சரி பண்ணிடலாமே, எப்படியா நல்லா இருக்கட்டும், இப்படி தான் எல்லா பேரண்ட்டுமே நினைப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தில் அந்த பாலியல் சம்மந்தப்பட்ட அறிவு வந்து டெஃபினட்டாக நமக்கு பாலியல் சம்மந்தப்பட்ட பாடங்கள் எதுவுமே இப்போ ஸ்கூலில் ஆட் பண்ணியிருக்காங்க, முதல்ல கிடையாது. ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். எது கரெக்டு, எது தப்பு, எது நம்மளை ஹர்ட் பண்ணோம், எந்த இடத்துல பெயின்ஃபுல்லாக இருக்கும், எது எந்த அளவுக்கு பெயின் வரைக்கும் நம்ம தாங்கலாம், இதெல்லாமே நமக்கு ஒரு பாலியல் சம்மந்தப்பட்ட வகுப்புகளும் பெண்களுக்கு கட்டாயம் வேணும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன், ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டு, ப்ரீ வெட்டிங்க்கு என்னென்னவோ பண்ணுறாங்களே, அதுக்கு பதிலாக ஒரு கவுன்சிலிங், என்ன ஃபேமிலின்னா என்ன, இதான் ஃபஸ்ட் எக்ஸ்போஷர் டு செக்ஸ் அப்படின்னா வாட் இஸ் தட், என்ன ஆகும் அந்த டயத்தில், எப்போ வலிக்கும், ஏதாவது நம்ம ப்ரிகாஷன்ஸாக எடுத்துக்கிடுமா, மென்டலி எப்படி நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு வீட்டில் போய் வாழ போகிறா பொண்ணு அப்படின்னா, முன்னாடிலாம் கூட இருக்க பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, அது பண்ணு இது பண்ணு, அப்படி போ இப்படி போடு. இப்போ அது கூட கிடையாது. ஸோ அதனால் அந்த பெண்ணுக்கு தேவையான ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு கவுன்சிலிங், இல்லை ஒரு பாலியல் சம்மந்தப்பட்ட கவுன்சிலிங் எல்லா பெண்களுக்கும் தேவை. அது கொடுத்தாலே பல பெண்கள் ஆரம்ப கட்டத்திலேயே இந்த பிரச்சனையை கரெக்டாக அதை ஃப்ளாக் பண்ணிடுவாங்க. கரெக்டாக ஹைலைட் பண்ணுறப்ப சின்னதாக இருக்கும்போதே இந்த பிரச்சனையை நம்ம கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரியே பண்ணிக்க போகிறாங்கன்னாலும் சடனாக சூசைட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். இதுக்கான அறிகுறிகள் முன்னாடி தெரியும். இப்போ வந்து ஒரு பஞ்சாயத்தில் வச்சு பேசுகிறாங்கன்னா அந்த பெண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்குன்றது அங்கே இருக்கிற பெரியவங்களால கட்டாயமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நிறைய சமயங்களில் டிப்ரெஷனில் இருக்காங்கன்னா நார்மலாக இருக்க நமக்கே வந்து தெரிஞ்சிடும். முதல்ல ஐ கான்டாக்டே பண்ண மாட்டாங்க டிப்ரெஷனில் இருக்கவங்க. அப்புறம் எதுனாலுமே பேச்சு வந்து எப்படி வரும்னா, எனக்கு எதுக்கு ஒன்று வேணாம், அம்மா இந்த செயின் போட்டுக்குமானா வேணாம், இந்த சாரி கட்டிக்குமானா வேணாம், இந்த நல்ல இதாக இருக்குமா இந்த பெட்டி வச்சுக்குமானா வேணாம், எல்லாமே ரிஜெக்ஷனில் போவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கவனிக்கணும். பர்டிகுலர்லி ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, பல முறை பஞ்சாயத்துகள் நடக்குது அந்த பெண்ணுக்காக அந்த குடும்பத்தோட அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்களையும் பெரியவங்க கவனிச்சிருந்தாங்கன்னா மேபி இந்த குழந்தைய வந்து நம்ம வந்து இழந்திருக்க மாட்டோம் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக நான் இந்த இதுலேருந்து நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு சில பாயிண்ட்ஸ். ஒன்று வந்து இந்த பர்டிகுலர் பிரச்சனையை அரசு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, இன்னொரு தடவை பணத்துக்காக இன்னொரு வீட்டுக்கு வாழ போன ஒரு பெண் இறந்து போகக்கூடாது. அப்போ இதுக்கான ஒரு தெளிவான விசாரணையும் கிளியர் ஒரு இன்வெஸ்டிகேஷனும் சரியான ஒரு தண்டனை இந்த கேஸில் வந்து கிடைக்கணும், அந்த பெண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றது தான் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரியே மேரேஜுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், அதே மாதிரியே செக்ஷுவல் ஹெல்த் பற்றின ஒரு நாலேஜ், இது ரெண்டையும் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டை விட முக்கியமாக நினச்சி இதை உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இட் மே பி வெரி ஹெல்ப்ஃபுல் அப்படின்றத நான் அவங்க எல்லாரும் முன்னாடி வைக்கிறது. அதே மாதிரியே பெண்கள் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம நல்லவங்களா இருக்கும்போது நம்ம எதுக்கு சாகணும்னு யோசிக்கணும். யார் தப்பு பண்ணுறாங்க அவங்க சாகணும், நம்மளா சாகணும். யூ ஹாவ் த ரைட் டு லிவ், ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். ஞாபகம் வச்சுக்கணும்.
நம்ம நல்லவங்களா இருக்கும்போது நம்ம சாகக்கூடாது. தவறு செஞ்சவங்க வருத்தப்படணும், இல்லை என்னவோ பண்ணிக்கணும், நம்ம ஏன் சாகணும்? இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் கேளுங்க உங்க மைண்டுக்குள்ள. தேங்க்யூ. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. MCR Pure Cotton Club, formals and casual shirts.